தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ நேற்று நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சுது. ஸோ நிறைய மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இதில் வந்து நம்ம நேரடியாக சில மாணவர்கள்ட்ட பேசி இருந்தோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் ஒரு போல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த போலில் வந்த ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மாடரேட்டாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, ஈஸியாக இருந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு பெரும்பாலும் கிட்டத்தட்ட 84% ஸ்டூடெண்ட்ஸு 84% டஃப்பாக இருந்ததா தான் சொல்லியிருக்காங்க ஓவராலாக. இது வந்து சப்ஜெக்ட் வைஸ் நான் சொல்லட்டா கூட ஓவராலாக நீட் எக்ஸாம் அப்படின்றது டஃப்பாக இருந்தது. அதனோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 84% நமக்கு சொல்லியிருக்காங்க. தென் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி ஒரு 7%, மாடரேட்டாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு 9% வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஸு ஈஸி மாடரேட்டுக்கு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 84% வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஸோ அப்போ அதிகமாக வந்து கன்ஃபார்மாக இது நமக்கு எக்ஸாம் ஆனது டஃப்பாக வந்திருக்குன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த டஃப் அப்படின்னாவே கண்டிப்பாக கட் ஆஃபோட இம்பாக்ட் அப்படின்றது சற்று குறைந்து வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இங்கே பர்சன்டேஜில் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக டஃப்பாக மட்டும்தான் இருந்தது நிறைய பேர் சொன்னதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இது வந்து சற்று குறைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கம்பேர்ட் டு 2024. சரிங்களா? சரி, 2024ல என்ன கட் ஆஃப்ல முடிஞ்சுது அப்படின்றத ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்நேரம் வந்து உங்களுடைய மார்க் நீங்க அசஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்க எழுதுனத வச்சு இந்நேரம் வந்து நிறைய சேனல்ஸ்ல அவங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ் வந்து ஆன்சர் கீ என்னன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது இல்லாம நீங்களே வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சுட்டு இருப்பீங்க உங்க கொஸ்டின் பேப்பர் வச்சு என்னென்னலாம் நம்ம சரி பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் தவறு செஞ்சிருக்கோம், அப்போ நமக்கு எவ்வளோ மதிப்பெண் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு விஷயம் வந்து நீங்க அதை பேஸ் பண்ணி அதை தெரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ மதிப்பெண் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் சொல்ல போற மதிப்பெண்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சேஃபர் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமாயிடுது. இது வந்து 2024ல இருக்கிற மார்க் தான் நான் சொல்ல போறேன். ஸோ அந்த மார்க்ல நீங்க இருக்கிறீங்க, அல்லது அதை விட கொஞ்சம் நீங்க பிளஸ்ல இருக்கீங்க, இன்னுமே ரொம்ப சந்தோஷம். பட் இதை விட நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 மார்க் இருந்தால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்க சேஃபர் சைடு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கட் ஆஃப் மேபி சற்று குறைந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல உண்டு. சரிங்களா? இப்போ சரியான ஆன்சர்ன்றதை நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா என்டிஏ வந்து நமக்கு ஆன்சருக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு உங்களோட மதிப்பெண் என்னன்றது எக்ஸாக்டா உங்களால கால்குலேட் பண்ண முடியும். இப்போதைக்கு ஒரு ஆவரேஜா நீங்க பார்த்துக்கலாம். அந்த ஆவரேஜா இருக்கிறத வச்சு நம்ம என்னென்னன்றதை நம்ம சொல்ல போற மதிப்பெண் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. இன் 2024 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்குமே வந்து ஓசி கேட்டகரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 651 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். பிசி கேட்டகரிக்கு 620, இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜ். பிசிஎம் வந்து 612, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 602, எஸ்சி கேட்டகரி 536, எஸ்சிஏ கேட்டகரி 463, எஸ்டி கேட்டகரி 488 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு 2024ல. இந்த மதிப்பெண்ணில் நீங்கள் இப்போ நீங்கள் உங்களோட மதிப்பெண்ணை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மதிப்பெண்ணுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அல்லது இந்த மதிப்பெண் ப்ளஸில் இருக்கிறீங்க, அல்லது இதே மதிப்பெண்ணில் இருக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 மார்க் எடுத்துக்கங்க. நீங்கள் சேஃபர் சைட் அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சால் உங்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, அதுவே கவர்மெண்ட் கோட்டா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு 607, பிசி 584, பிசிஎம் 579, எம்பிசி கேட்டகரி 574, எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 494, எஸ்சிஏ 427, எஸ்டி கேட்டகரி 413 க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா? இதுக்கு 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்றது வரும். அதை நீங்க கட்டி ரெடி பண்றதுக்கு உண்டான மதிப்பெண் இது லாஸ்ட் இயர் முடிஞ்சது. இப்போ இந்த மதிப்பெண்ணை வச்சு இதுல இருந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு 5 மார்க் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் இன் சேஃபர் சைட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீட் எக்ஸாம் பற்றி ஒரி பண்ணாதீங்க. பேரண்ட் வந்து பசங்களை வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்களுக்கு என்ன மதிப்பெண் வருதோ வரட்டும். அடுத்தடுத்த வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றதை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். வாட்ச் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.